கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பயிற்சி 11/5/2025 அன்றைக்கி குரு பயிற்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேனால், அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறையிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில், இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வருஷம் 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பாதியாக எடுத்துக்கலாம். அதாவது மே மாதம் வரலும், அதாவது குரு மாறுறதுக்கு முன்னாடி வரலும் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு எப்படி இருக்குது, மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில தொல்லைகள் வரும், வேலை மாற்றங்கள் வரும், உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த வருஷம் பிறக்கும்பொழுது 2025 பிறக்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ல் போயிருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்த சனியாக இருக்குது. இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக போகிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் முதல் ஒரு 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகுவும் சரி, கேது 3ஆம் இடத்துலையும் ராகு 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்து கொண்டிருக்கவாளுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இருந்தாலும் அவர்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, யூனிவர்சிட்டியோ காலேஜோ. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆகிடுறார். பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். வேலையின் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வருது. ராகுவும் 8ஆம் இடத்துல போகிறார், கேதுவும் 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். இது எல்லாமே வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கல. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு 2 பேரையும் பார்க்குறதுனால உடல் நலத்தில் என்ன தான் பின்னாடி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை போயிட்டே இருந்தாலும், அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுடைய சீனியர்ஸ் மூலியமாக பிரச்சனை, மேனேஜர் மூலியமாக பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தூக்கம் கெடக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேதுனுடைய 11ஆம் பார்வை, அதாவது 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக அமையும். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்ரெஷர், ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அது தவிர 2ஆம் இடத்துல கேது நீங்கள் என்ன பேசினீங்கனாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும். அதாவது ஷேர்ஸு, அது தவிர வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வர்றது, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரும். அது தவிர வந்து உங்களுடைய ரொம்ப நாள் முன்னாடி எதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க, அது இப்போ பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து யாராவது நண்பர்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை
குரு பார்க்குறார். அதனால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும், வெளியில் போய் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள்னு சொல்லணும். ஏன்னா இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க, அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், அதை தவிர ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பால் ஃபாஸ்ட்டாக அழுகக்கூடிய பொருட்கள், பால், அதை தவிர இது காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துலேயும் குழப்பங்கள் இருக்கும். அஷ்டமத்து சனி, அதனால் வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் சற்று பின்னடைவான வருஷமாக இருந்தாலும் நீங்கள் கால பைரவரை வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கால பைரவர்ன்றவர் சிவன் கோவிலில், அந்த சிவன் கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது. அது இது கோவிலில் பூட்டிட்டு சாவியை அங்கே வச்சுட்டு தான் போவார். அவர் தான் எல்லா கோவிலையும் பார்த்துக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காவலாளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால பைரவர் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கவர். கால பைரவர் சனீஸ்வரனுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர ஒரு விளக்கு போட்டு வாங்க. ஒரு பெரிய ஏற்றம், மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.